என்னடா இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குறான் பாரு. வேலு எந்திரிச்சு காஃபி குடி. எல்லாம் கண்ட கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடகு கடைன்னு ஏதாவது சினிமா பாத்துட்டு வந்து பேசுறது. அம்மா என்னடி என் கண்ணாடிய பாத்தியா? எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு. அம்மா என்ன? அம்மா இங்க வந்து பாரு. டாடி காபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறாமா? அவன என்னடா சத்தம்? மருதமலை 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 முருகா. என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நேவர். சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கச்சின் 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 சக்க. அந்த இல்லாமல் ஜாலியா இருப்பேன். அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்கம்மா இவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய் ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ மம்மி, அந்த பொண்ணா சரக்கு அடிச்சிச்சு. சும்மா வா. காட், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்துச்சு. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். You always eating me. வாயை மூட்டு உட்கார். சைலண்டா இரு. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. பிரச்சனையா வாயை மூடு. கம்போடு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கத்தியா. நான் விழுந்துற போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை. வெளியே போட்டு போயிடறான், நனைஞ்சு போயிருது, படிக்க முடியல. இனிமே அப்படி பண்ணானா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம் ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவாரு. இப்ப என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாய? 200 ரூபா ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபா கேட்டேன், நீ 200 ரூபா தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அத கரெக்ட்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏமா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. எனக்கு என்னவோ நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு டவுட்டா இருக்குமா. நீ ஒரு தடவை பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இறங்குவேன். அங்க பாருடா, எப்படி ஜோடியா சுத்துறாங்க. அவங்க எல்லாம் அவங்க அம்மா கிட்ட கேட்டா சுத்துறாங்க. நீ மட்டும் ஏன்டா எனக்கு டென்ஷன் கொடுக்குற? உன்னை கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? ஐயோ புல்ல இருக்குது. அவ உன்னை லவ் பண்றாளா? பண்றான்னு தான் நினைக்கிறேம்மா. நான் இல்ல நினைச்சப்போ. அவ பேர் என்னடா? மலபார். என்னடா அது பாரு வைன்ஸ்னு? பேர் என்னன்னு தெரியாதுமா, ஆனா நான் அவளை அப்படிதான் கூப்பிடுவேன். லவ் பண்றாளான்னு தெரியாது, ஆனா செல்ல பேர் மட்டும் நல்லா வச்சிருக்க. தேங்க் யூ. மலபார். யார்டா? மலபார். எங்க? அந்த எல்லோ சுடிதார்மா. இவளா? இவதான். டேய், நீங்க இரு. நான் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஹலோ ஆண்டி, நீ என்ன இங்க? ஃப்ரெண்ட்ட கூட ஷாப்பிங் வந்தேன். ஏய் போலாமாடி? ஸ்வாதி. ஹாய்.
ரவுடி. யாரு எங்க நிக்கனே அவன்தான். என்ன ரொம்ப பேடிப்பிக்கிறான் ஆண்டி. அவனை பார்த்தா எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அப்படியா? பெரிய ரவுடியா? அம்மா இங்கோட்டு என்ன பாக்குறான் ஆண்டி. அவனா? அவன் உன்னை பயமுறுத்துறானா? டேய் டேய் உன்னதாண்டா. டேய் ஐயோ பரையன கேக் ஆண்டி. என்னடா பின்னாடி பாக்குற? உன்னதாண்டா. வாங்க வாடா. விட்டேக்க ஆண்டி நம்ம போவோம் வா. இது வருங்க. நீ பயப்படாத ஆண்டி. நான் இருக்கேன் இல்ல, நீ சும்மா இருமா. அடேங்கப்பா. நடைய பாரு. அமிதாப் பச்சன் நினைப்போ லுக்க விடுற. பிரச்சனை வேண்டாம் போயிடலாம். என்னடா போஸ் கொடுக்குற? பெரிய ஹீரோ நினைப்போ தோலை உரிச்சிடுவேன். ஏண்டா டேய், பொம்பளைங்க என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? தாய் குலம்டா. என்ன பாக்குற? தாய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். பொங்கி எழுந்துருவேன். டேய் இவ கிட்ட மறுபடி வச்சுக்கிட்டே உன் கைய கால உடைச்சிடுவேன். ஆமாங்க, உன்ன மாதிரி ஆள்லாம் சும்மா விடக்கூடாது. டேய் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? டேய் அடங்குடா. உங்க அம்மா யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தான். உனக்கு கிக் பாக்ஸிங் தெரியுமா? தெரியாத. அவனுக்கு தெரியும். அவன் அடிச்சான்னா போ பட்டன போ. டேய் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள போடு. டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போன் அடிக்குது. ஹலோ டேய் அண்ணா. டேய் டேய் வந்துறேண்ணா, ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. டேய் சொட்ட அடி. அவன் எங்க வா. என்னடா பெரிய ரவுடியா? உதைச்சனா? போடா போ. பரையன கேக் ஆண்டி வாங்க. போடா போடா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். வேண்டாம் ஆண்டி. ஏ பாவம் நல்ல குட்டி. நல்ல குட்டின்னா மலையாளத்துல நல்ல குட்டினா நல்ல பையன் அர்த்தம். அப்போ உனக்கு அவனை பிடிக்குமா? இதை கூப்பிடுறேன். டேய் டேய் வேண்டாம் ஆண்டி. கிட்ட வந்தா பயமா இருக்கு. தூரத்துல இருந்தா இஷ்டம். அப்படியா? அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரத்துல இருந்தே குடும்பம் நடத்த போறியா? டேய் சரவணா, கதவை தொறையண்டா. ஐயோ. ஹலோ பார்த்தா? டேய் பார்த்தா, எங்கடா போய் தொலைஞ்ச? உள்ள போய் கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறாடா. என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்குடா. உள்ள ஃபேன் இருக்கா? இருக்கு. ஸ்டூலு, சேர், அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம். ஏன்டா இதெல்லாம் கேக்குற? இருக்குடா. கேக்குது பதில் சொல்லுங்க. புடவைலாம் உள்ள இருக்கா? இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சேரு, புடவை, ஃபேனு. நீங்க அவனுக்கு ரூம் தூங்க கட்டி கொடுத்தீங்களா இல்ல தூக்கு போட கட்டி கொடுத்தீங்களா? டேய் ஏன்டா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறேன். புள்ளைய காப்பாத்துறா. திடீர்னு சூசைட் அட்டெம்ப்ட்னா நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் திட்டலடா. கடைசியா யாருக்கோ ஃபோன் பண்ணான். அந்த படுபாவி என்ன சொன்னானோ தெரியல. ஓடி போய் கதவை சாகும்போது கூட சாத்திட்டான்டா. கூட இருக்கவன மாட்டி விட்டு தான் நீ என்னடா சாவறான். யோசிக்கிற? அவன் டயல்டு கால் எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சிட்டு என்ன உளறற? இருக்கேன். எப்படி அவனை காப்பாத்தலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். டீ குட்டா உட்டுதான். கதவு உடைக்க போறேன். ஐயோ கதவு உடைக்க போறியா? இல்ல, தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும். ஓகே, நீங்க ஹார்ட் பேஷண்டா? இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பேக்ல போயிருங்க. ஆபரேஷன் ஹுட் ஸ்டார்ட்ஸ் நவ். டேய் என்னடா பண்ண போற? ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. On to the wooden door of the velocity 2 feet 500 meters and then ஐயோ சரவணா என்னடா ஆச்சு? அம்மா பயந்துட்டேன்டா. இல்லம்மா மூடோட்டா இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். தூங்கிட்டா இருந்த? நான் ரொம்ப நேரமா கதவை தட்டி நீ திறக்கலையா? நான் பயந்து போய் பார்த்தாக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் பார்த்தா வந்து அவன் வரமாட்டானே, அவன் மானஸ்தானாச்சே. மானஸ்தனா? சீச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அவன் தான் வந்தான். அவன் வந்து கதவு உடைச்சாதான் உன்னை காப்பாத்த முடியும்ட்டு அப்படியே போஸா ஓடி வந்தானா? கதவை திறந்துட்ட. ஐயோ ஒரே தமாஷு. அதே போஸ்ல நேரா போய் தேவத்துல இடிச்சு கீழே விழுந்தான். ஐயோ ஐயோ என்ன ஆனானே தெரியலடா. excuse me, டேய் பார்த்தா? can I have my jewelries? இந்தா. நல்லா விழுந்துட்டான் பாவம். good mother, good son. என்னடா இது? நல்லா இருந்த பையன் இப்படி சப்பானி மாதிரி நடந்து போறான். டேய் பார்த்தா, ஒரு கப் காபி சாப்பிட்டு போடா. காஃபி என்னம்மா காஃபி? நம்ம வீட்ல அவன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். அவனே கேளு. டேய் பார்த்தா என்னாச்சுடா? டேய் அம்மா சொல்ற நில்றா. கண்ணா ஒரு நிமிஷம். ஹே யாரி, சாரி கட்டி விட வரியா? எனக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கு. சாரி கட்ட? சாரி கட்ட தெரியாதுப்பா. தேங்க்ஸ். சமைக்க தெரியுமா கேளு.
ஆதினிக்கு நல்லா சமைக்க தெரியும்ல? சாப்பிட தான் தெரியும். சோக்கடா. ஓகே இல்லம்மா. எனக்கு நல்ல காஸ்ட்லியா 4-5 சுடிதார் வாங்கி சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணு. ஓகே? 4-5 எதுக்கு? ஐயோ இதுவரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. சரி 1 போனா போகுது 2. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. சிக்னல் இல்லையா? ஹலோ? இல்ல சொல்லு. என்ன நானே கிஃப்ட் கேக்குறது கேவலமா இருக்குல்ல? ஆமா. ஐயோ சாரி. ஐயோ பானிபூரி சாப்பிடாம வந்துட்டேனே. அண்ணா 2 செட் பானிபூரி. So cute இல்ல? காசு இருக்கா? ஆதினி காசு ஃபுல்லா உண்டியல்ல போட்டேனா பர்ஸ பார்த்தா காசு கம்மியா இருக்கு. கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா? நான் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. இப்போ கூகுள் பே பண்ணிடுறேன். சரி வர வரைக்கும் நான் இன்னும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ணா 1 more. அது விரதம் தான் பசிக்கும்ல. ஆதினி டெய்லியும் கோயிலுக்குலாம் போவியே? இப்ப கூட முருகன் கோயில்ல இருந்தா வரேன். வெண்பொங்கல் செம்மையா இருந்தது. கோயில் பிரசாதம் என் உயிர் மாதிரி. வெக்கப்படாம 2 தடவை கியூல நின்னு வாங்கி சாப்பிடுவேனா பாத்துக்கோயே. ஆமா உங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கா? இதெல்லாம் யாருக்கிட்டயும் எப்பவுமே சொல்லிடக்கூடாது. என்ன இதாதே ரகசியம். நான் சொல்லவே இல்லையே. மணி வந்துருச்சுப்பா. தேங்க்யூ. ஓகே பாய். அம்மா